பள்ளிப்பாளையம் சிக்கன்ல எனக்கு சிக்கனை விட அதில் கிடைக்கிற அந்த தேங்காய் விட முடியும். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய். நான் நீட்ட மிளகாயும் எடுத்திருக்கேன், குண்டு மிளகாயும் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது ரா ஸ்மெல் போகவுமேவும் சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு இது கூட உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதில் குக் ஆகட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இன்னொரு 20 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.